அமைதியா நிக்கிறதுக்கும் எதுவும் பண்ணாம நிக்கிறதுக்கும் ரொம்ப நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. உண்மை எது பொய் எதுன்னு உனக்கு தெரியும். அதுதான் உன் பலவீனமே. தெளிவான இந்த நீர் மாதிரி அமைதியா சாந்தி. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்னைக்கு நீங்கள் கற்றுக்க போகிற விஷயம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இப்போ நான் செஞ்சது இது தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துருந்தவங்களுக்கு இது நல்லாவே புரிஞ்சிருக்கும். புதுசாக வீடியோ பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி இந்த ரொட்டேட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோஸ்லாம் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இதை ஃபுல்லாகவே மிக்சடாகவே பண்ணலாம். நீங்கள் ஒரே இடம் நிறுத்தி பண்ண போகிறீங்க, இல்லைன்னா இப்படி கேட்ச் பண்ணுறீங்க இல்லையா, இதில் வந்து 1 2 2 சர்க்கிள் சுற்றணும். சுற்றும்போது முகத்தை கொஞ்சம் தள்ளி வைங்க, இல்லைன்னா இந்த தாடையில் அடிப்படை, இந்த இடத்துல அடிப்படை நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் வீடியோவில் சொன்ன மாதிரியே இன்றைக்கி கையில் வாட்ச் தான் கட்டினிருக்கேன், டிஷர்ட் போட்டுருக்கேன். நண்பரை கேட்டிருந்தேன் இல்லையா, ஒரு வேளை கையில் வாட்சோ காப்போ இருந்தோ எப்படி பண்ண முடியும், தடையாக இருக்குமானா தடையாக இருக்காது. ஆனால் நீங்கள் பயிற்சி செய்யும்போது இந்த மாதிரி கையில் எதுவுமே போடாதீங்க, சரிங்களா? 1 1 2 3 4 5 6 7 8 2 ரொட்டேஷன். அதுக்கப்புறம் 9, அப்படி ஆப்போசிட் 10, திருப்பி 11 12 13 14 15 16 ஸ்னாப். அவ்வளோதான். இந்த நெக் ரொட்டேட் பண்ணுறது எப்படி, இந்த ரொட்டேட் பண்ணுறது எல்லாமே தனித்தனி வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க இந்த வீடியோவை பார்த்து பாதுகாப்பாக பயிற்சி செய்யுங்க. தொடர்ந்து இந்த வீடியோஸ் பார்த்துருக்குங்க. இந்த விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள். 2 கையாலும் செஞ்சு பயிற்சி பண்ணுங்கள். நிதானமாகவும் பொறுமையாகவும் பயிற்சி செய்யுங்க. பாதுகாப்பான பயிற்சி மிக மிக அவசியம். நிதானமாகவும் பாதுகாப்பாகவும் பயிற்சி செய்து எல்லாத்தையும் நல்ல விதமாக கற்றுக்குங்க, சரிங்களா? நல்லதே கற்றுக்குங்க, நல்லதே செய்யுங்க. நன்றி.